குழந்தைகளுக்கு பொம்மைகள் என்றால் மகிழ்ச்சி. ஆனால் சில பொம்மைகளுக்கு குழந்தைகளின் மகிழ்ச்சி பிடிக்காது, பயத்தை மட்டுமே விரும்பும். 1995 பெங்களூர். பிரீத்தி ஒரு 9 வயது சிறுமி. அவள் அப்பா ராமு, அம்மா ஜெயா. பிரீத்தியின் அப்பா ராமுவிற்கு வேலை காரணமாக இடமாற்றம் செய்யப்பட்டு பெங்களூரில் அவுட்ஸ்கர்ட்ல ஒரு பழைய கோட்டை மாதிரி வீட்டுக்கு மாறி போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மயானத்தை போல் அமைதியான பகுதி. மகிழ்ச்சியுடன் புது வீட்டுக்கு போன பிரீத்தி வீட்டு அலமாரியில ஒரு அழகிய போர்சிலேன் பொம்மை, பச்சை நிற உடை அணிந்து அசையும் மென்மையான கூந்தல் கொண்டு, கண்களில் ஒரே ஒரு வித்தியாசம், அது நிஜமா கண்ணை சிமிட்டுது. அந்த பொம்மைக்கு பின்னால் என் பெயர் நியா, பார்வையை திருப்பாதே என்று எழுதப்பட்டிருந்துச்சு. பிரீத்தி தூங்கும்போது ஒரு கனவு. அந்த நியா பொம்மை அவளை நோக்கி நடந்து வருவது போல ஒரு உணர்வு, அவள் வாயில் ஒரு புன்னகை. அடுத்த நாள் பிரீத்தி விழிக்கிறாள். அவள் கைமேல் ஒரு சின்ன குழந்தையின் விரல்கள் பதிந்திருந்தது போல் ஒரு தடம். பிறகு ஒரு நாள் பிரீத்தி முகத்தை கண்ணாடியில் பார்க்கிறாள். அவள் பின்னால் அந்த பொம்மை இல்லை, ஆனால் கண்ணாடியில் மட்டும் சிரிச்சுக்கிட்டே அது நிக்கிறது போல் ஒரு காட்சி. பயந்து போன பிரீத்தி அம்மா கிட்ட சொல்றா, அம்மா அம்மா அந்த பொம்மையை வெளியே போடுங்க பிளீஸ், அது நம்மள பாத்துக்கிட்டே இருக்கு. அது ஒரு பழைய பொம்மை தான் பாப்பா, இதுக்கு இவ்ளோ கற்பனை வேண்டாம் என்றாள் பிரீத்தியின் அம்மா. அடுத்த நாள் இரவு பிரீத்தி தூங்க போறா. ஆனா தூக்கம் வரல. சடனா ஒரு ஃபெமிலியரான பச்சை நிற உடை, அந்த மென்மையான கூந்தலை கோரிக்கொண்டே மெல்ல சிரிப்போடு ஒரு குரல், நீ ஏன் பொம்மையை வெளியே போட சொல்ற? அப்போ நான் யார் கூட விளையாடுறது என்றது அந்த குரல். நியா. யார் அந்த நியா? பார்ட் 2ல பார்க்கலாம். ஹாரர் அண்ட் த்ரில்லர் போன்ற வீடியோஸை பார்க்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.